The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சர்வாதிகார போக்கில் வந்து யூ அக்செப்ட் என்இபி, யூ அக்செப்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அப்போ தான் உனக்கு ஃபண்ட் ரிலீஸ் சொல்கிறது வந்து இது கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிர்ப்பானது. அவர் வந்து இந்திய நாட்டை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கல்வி அமைச்சர் வந்து முழுக்க சர்வாதிகார போக்கில் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்கும் என்இபிக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் பிஎம்ஸ்ரீயாக இருக்கட்டும், கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், இப்போ தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால மாநிலங்களுக்கு சமமான சட்டங்கள் நிறைவேற்றுகிற முழு அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கு. பிஎம்ஸ்ரீ மாதிரியான ஸ்கீம் ஏற்கனவே நவோதயா உள்ளே விட மாட்டோம். பிஎம்ஸ்ரீயும் வரும்பொழுது இல்லை இன்னும் நல்லா டெவலப்டு ஸ்டேட் இன்னும் நல்லா டெவலப் ஆகட்டுமே. ரைட்னிங் கர்வை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை எல்லா விதத்தையும் எலிஜிபிலிட்டி ஆக்கி அவனை ஷைன் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரிசையாக எடுத்துக்கிறேன். மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் வீரமுத்துவேல், இப்போ இருக்கிற நாராயணன், இல்லை சிவம். அதை சயின்டிஸ்டாக மெருகேற்றி உருவாக்கி இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆக்கி சேட்டலைட் அமைச்சு அது வாட்டர் டிடெக்ஷன் கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலக சாதனை பெற்ற ஈகோ சிஸ்டம் தான் தமிழ்நாடோட டிராவிடியன் எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம். டெல் மீ ஒன் இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஃப்ரம் நவோதயா ஸ்கூல் சொல்லுங்கள். தாய்மொழி கல்வியில் படிக்கிறது நல்லது தானே, அதையும் ஏற்றுக்க மாட்டோம். நியூட்ரலாக பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண வரான். எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் அவன் இன்ஜினியர்ஸ் ரிக்ரூட் பண்ணுறான்? சதர்ன் பார்ட்டில். ஏன் நார்த் இந்தியனில் அவன் ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க மாட்டேங்கிறான்? இங்கிலீஷ் மேபி. எனக்கு மும்மொழி கொள்கைலாம் இல்லை, ஒரு மொழி கொள்கை தான் நீ சொல்லிக் கொடுத்துருக்காப்ப. திமுகவினுடைய அமைச்சர்களோ அல்லது பெருந்தலைவர்களோ நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் இவங்க மும்மொழி கொள்கை வைக்கிறாங்க, ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொன்று திமுக அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதும் அவங்க வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரண ஏழை ஒரு அரசாக செயல்படுற அரசு வந்து தன்னோட தீர்க்கமாக தன் மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் தீர்க்கமான பார்வையில் இருக்குது. 20,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இல்லம் தேடிய கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது எல்லாமே அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைங்களுக்கு பண்ற திட்டங்கள் தான். என்இபின்னு நீங்க சொல்றீங்களா? என்ன பேசிஸ்ல எங்க ஒரு ட்ரைபல் சொசைட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒரு ஸ்டேட்ல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் காமிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் 2020 வரைக்கும் 2020 4 வருஷம் என்இபியை உள்வாங்கின பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கு டேட்டா கொடுங்க தோழர். எங்கெங்க என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னென்ன அவுட்புட் என்ன இருக்கு, எங்கெங்கெல்லாம் நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்க கல்வி வளங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பெனட்ரேஷன் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அசர் சர்வே இருக்குல்ல அதில் வந்து என்ன வகையான ஸ்கேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க தோழர். 0. பேசிக்காக நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு கேள்வி. என்இபியோட டாக்குமெண்ட்டில் என்இபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 6% ஆஃப் த ஜிடிபிக்கு எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்றது, இல்லைனா என்இபி இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு 2.5% தாண்டது. ஆனால் சார் இது அனுமதிக்கலாம், காசு தர மாட்டாங்களா? 2,500 கோடி. அதுதான் பிளாக்மெயில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர், திமுகவின் எழு நாகநாதன். வணக்கம் சார். வணக்கம். ஹிந்தி மீண்டும் இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்புன்ற ஒரு சர்ச்சை வந்துருச்சு. தர்மேந்திர பிரதான் நீங்கள் எங்களுடைய அந்த திட்டத்தை ஏற்றுக்குங்க, அதை ஒத்துக்குங்க, முடிஞ்சு போச்சு, நாங்கள் எங்கள் அந்த ஃபண்டை கரெக்டாக ஒதுக்கிடுறோம், நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால தானே பிரச்சனை அப்படின்ற ஒரு வாதம் தானே. அதுவே வாதம்லாம் இல்லைங்க. அவர் எந்த சர்வாதிகார போக்கில் வந்து யூ அக்செப்ட் என்இபி, அப்புறம் யூ அக்செப்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அப்போ தான் உனக்கு ஃபண்ட் ரிலீஸ் சொல்கிறது வந்து இது கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிர்ப்பானது. ஒரு ஒன்றிய அமைச்சர், பல மாநிலங்களுக்கான அமைச்சர், அவர் வந்து இந்திய நாட்டை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கல்வி அமைச்சர் வந்து முழுக்க சர்வாதிகார போக்கில் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்கும் என்இபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் தோழர். இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டு வந்து சர்வ சிக்ஷா அபியான்னு இருந்தது. அப்போ சர்வ சிக்ஷா அபியான் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, ஒன்றிய அரசு மாநில அரசுக்கோட கல்வி கட்டமைப்பை வந்து உயர்த்துவதற்காக. இப்போ ஆர்டிஇ வந்ததுக்கப்புறம் ஆர்டிஇயில் வந்து ஏழை எளிய மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கான ஃபீஸை வந்து கொடுக்கறதுக்காகவும் 14,000 ஆசிரியர்களுக்கான சம்பளமும், பிறகு டீச்சர்ஸ் ட்ரைனிங்கான விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து இந்த ஃபண்டில் உள்ளடக்கிய விஷயத்துக்காக இது வந்து UPA 1, UPA 2,
அரசாங்கத்திலேருந்து உருவாடுத்து அது ரொட்டீன் அஃபேராக வந்து ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்த விஷயத்தை வந்து என்இபி வரவத்துக்கு முன்னாடியே இந்த ஃபண்டு வந்து ரொட்டீன் அலோகேஷன் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து என்இபி கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கணும், இது ஏற்றுக்கலன்னா இதை நான் ஃபண்டை ரிலீஸ் மாட்டேன்னு சொன்னும் போது எங்களோட நிதியமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கத்தரசு சொல்கிறாரு, எந்த அன்கண்டிஷனாக இல்லாமல் உங்களோட நாட்டு வளர்ச்சிக்கு 9% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரொடக்டிவ் ஸ்டேட்டை பார்த்துட்டு நீங்கள் கண்டிஷன் கேட்குறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறோம் தோழர். சார் முதல்ல ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க ஒத்துக்கிட்டு தானே தர்மேந்திர பிரதானும் அப்பயே ட்வீட் போட்டிருந்தார், பிஎம் ஸ்ரீ இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நாடு வளர்ச்சி நோக்கி போகிறதுல அவங்களும் வராங்க அப்படின்னுலாம் போட்டு. பிஎம் ஸ்ரீ விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். அப்போ பிஎம் ஸ்ரீ என்பது என்ன? ஏற்கனவே சில பள்ளிக்கூடங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்களில் அது ஒரு 5ல் 3 பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணி பிஎம் ஷைன் ரைஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பள்ளிகளை வந்து நவீனப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒன்றிய அரசு வந்து கொஞ்சம் நிதியை ஒதுக்கி, ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் நிதியை ஒதுக்கி போர்டை மாற்றுறதுக்கான விஷயங்களுக்கு அப்போ வந்து இங்கே வந்து நம்ம மாநில அரசோட முன்னாள் முதன்மை செயலாளர் வந்து சிவதாஸ் மீனா வந்து லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, பிஎம்ஸ்டியோட டிராஃப்டில் வந்து நாங்கள் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம், உங்களோட மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிக்காது, அதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம், அந்த கமிட்டி அமைச்ச பிற்பாடு தான் நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணோம், அதையும் நீங்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸும் நீங்கள் கப்பல் பண்ணாதீங்க, அது டிஃப்ரெண்ட் மேட்டர் டு பி டிஸ்கஸ்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி அமைச்சதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தவறான பொய்யான விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிள், விஸ்வகர்மா திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாட்டு முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்கிறாங்க, இது பிறப்பின் அடிப்படையில் இருக்குது. இப்போ வந்து நகர்ப்புறத்தில் ஒரு பிரின்ஸ் ஜுவல்லரிலையோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நவீன ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஒரு பட்டியல சமுதாயம் சேர்ந்த ஒரு வேலையில் சேர்ந்தவர் வந்து அந்த நகை தச்சு கலையை வந்து கற்றுக்கிட்டு அவர் ஊருக்கு போய் நகை கடை ஆரம்பிக்க முடியாது விஸ்வகர்மா திட்டத்தில். ஏன்னா விஸ்வகர்மா திட்டம் வந்து பிறப்பின் அடிப்படையில் அவர் பை பர்த் வந்து அந்த கம்யூனிட்டியில் இருந்தால் தான் அவருக்கு லோனே யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த லோன் சர்டிஃபிகேட்டை வந்து ஊர் தலைவரோ பஞ்சாயத்து தலைவரோ அவர் வந்து கொடுக்கணும், அப்போ தான் அந்த திட்டம் கொடுக்கணும். இந்த திட்டம் வந்து மனு தர்மத்தை வளர்க்குது. அதனால தான் முத்தமிழறிஞர் பேரில் வந்து கைவினை திட்டம் அப்படின்னு யார் வேணாலும் இருக்கலாம். எஸ், தட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்த். அப்போ விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டது. அந்த கமிட்டியில் திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன், திட்டக்குழு உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற நான் மருத்துவர் இளன், அதுக்கப்புறம் நிதி செயலர் ஒரு கமிட்டி போட்டு, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி கமிட்டி போட்டு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதி நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை எதனால் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாது, எதனால் இந்த திட்டம் வந்து ஒவ்வாதுன்னு கமிட்டி போட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு ரிப்ளை பண்ணும் போது ரொம்ப ஜனநாயக முறையில் பிஎம்சி ஃபண்டுக்கு போடுற எம்ஓயு டிராஃப்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தப்புறம் தர்மேந்திர பிரதான் ட்வீட் இருக்குது, நாங்கள் ஒரு திட்டத்தை அமைச்சா நாங்கள் கொடுத்த ப்ரோக்ராமை எப்படி ஒரு மாநில அரசு மாடிஃபை பண்ணோன்னு கேள்வி எழுப்பினார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பேட்டியை பார்க்கணும். அப்போ பார்த்ததுக்கப்புறம் அவர் தர்மேந்திர பிரதான் கோவப்படுறார், நாங்கள்லாம் டிராஃப்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு அமிச்சா எங்களோட டிராஃப்டை மாடிஃபை பண்ண நீ யார் அப்படின்னு கேட்குறது சர்வாதிகார போக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தாரா இல்லை தெரியல, முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் ரெஸ்பான்சிபிளாக ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிடணும். அது மட்டும் இல்லை, தர்மேந்திர பிரதான் கோவப்படுறதுக்கு என்ன, கல்வி எந்த பட்டியலில் இருக்குது, ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் புது அறிவு காமன் சென்ஸ் என்னன்னா, ஒத்திசைவு பட்டியலில் அந்த சரத்தில் வந்து சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கும் திட்டங்கள் வகுக்கிறதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே வகையான பவர்ஸ். ஏதாவது ஒரு லெஜிஸ்லேஷன் கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் ஓவர் கம் பண்ணோம். அதையும் என்ன பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில். இப்போ ஸ்டேட் வந்து அந்த பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷனை ஓவர் கம் பண்ணால் நீங்கள் ஸ்டேட் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்புனா, ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வில் டேக் ஓவர் தி பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில். இப்போ நம்மளோட அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம நீட் விலக்கு அந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் பிஎம்ஸ்ரீயாக இருக்கட்டும், கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், இப்போ தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால மாநிலங்களுக்கு சமமான சட்டங்கள் நிறைவேற்றுகிற முழு அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்குது. அப்போ ஒரு பொறுப்பான ஒன்றிய அரசு என்ன பார்க்கணுன்னா, மாநிலத்தில் எந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் நடக்குது, அது ஒரு பைலட், அதை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எப்படி மாடிஃபை பண்ணி சக்ஸஸ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு தான் யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்களேன்,
நம்ம வந்து 1000 விளக்கு தொகுதியில் வந்து மாடல் ஸ்கூலில் சர்பிட்டி தியாகராஜர் 1920 மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தார். அப்போ நேத்து சுந்தரவடிவேல் வந்து கல்வி இயக்குனராக இருக்கும்போது காமராஜர் கிட்ட கல்வி என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உணவு கொடுத்தா தான் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னார். அப்போ சென்ட்ரல் பிளானிங் கமிஷனில் போனப்போ அப்போ இருக்கிற சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் எல்லாரும் காமராஜா அவமானப்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார்கள் எல்லாமே சமையல்கார ஆக்குறீங்களான்னு அவமானப்படுத்தி காமராஜரை வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதே காங்கிரஸ் அமைச்சகத்தில் இருந்த முதல்வர் வந்து இனிமேல் இந்த மாதிரியான வெறும் மேட்டுக்குடி பார்வை உள்ள உங்கள் பிளானிங் கமிஷன் மெம்பர்ஸ் வந்து நாடு உருப்படாத நேருக்கிட்ட சண்டை போட்டு வந்து நான் என்னோட அரசாங்கம் திவாலானாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் நடைமுறைப்படுத்துகிற மதிய உணவு திட்டம், பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம், முத்தமிழறிஞர் கலைஞர்னால என்னது முட்டை போடும் திட்டம், இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வரைக்கும் பரிணாம வளர்ச்சி இருக்கிறத வந்து 50 வருஷம் ஆச்சு ஒன்றிய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. 1953 52 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமை வந்து எஜுகேஷன் ரிஃபார்மை வந்து 2001-2 தான் யூனியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண. 50 வருஷம் பின்னாடி இருக்காங்க. அப்போ எஜுகேஷன் பாமர ஏழை எளிய மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொண்டு போனோன்னா எல்லா வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணது தமிழ்நாடு. வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் தோழர், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். இவங்க சொல்கிறாங்களே இந்த லிபரல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம். 10+2 ஃபார்முலா பியூசி காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபார்முலா பண்ணியிருக்கோம். அப்போ எந்த ஃபார்முலா வந்து எஜுகேஷனில் இருக்க எல்லா வகையான ரெஃபர்மேஷனும் பண்ண ஸ்டேட் இப்போ வந்து அந்த ஸ்டேட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 49% கிட்ட இருக்கிறோம். பெண்கள் காலேஜில் சேர்றது எண்ணிக்கை அதிகமாகுது. இடைநீட்டலுக்கு ஓவர் கம் பண்ணுறது இல்லம் தேடிய கல்வி, பசங்களுக்கு இன்சென்டிவ் பண்ணுறதுக்கு புதுமை பெண் திட்டம் காலேஜில் வந்து சேர்றதுக்கு என்ரோல்மெண்ட் இதெல்லாம் புது கல்விக் கொள்கையில் இருக்கிறது தான் நடைமுறைப்படுத்துறாங்க. எங்கே காட்டுங்க புதிய கல்விக் கொள்கையில் வந்து கல்வி வளாகத்துக்கு வர ஸ்கீமாக நான் சொல்கிறேன் தோழர். புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வுன்றாங்க. 10ஆம் வகுப்பில் தமிழ் வழி பாடத்தில் படிக்கிற பசங்க கணக்குலையும் கணிதத்துலையும் மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டா டீடைன் ஆகிட்டா கண்ணு ஒன்று படிப்பு வராது கண்ணுன்னு நிறுத்தின சூழல் இருக்கா இல்லையா? இப்போ கோவிட் காலத்தில் 2 வருஷம் கேப் விழுந்தனால பெண்களை மறுபடியும் பள்ளி வளாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தோழர் நம்ம. அப்போ விளிம்புநிலை மக்கள் எந்த நிலையில் இருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரோக்ராம் திட்டி அவங்கள கல்வி வளாகத்துக்கு பள்ளி வளாகம் கொண்டு வரத்துக்கு நீ 3ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 5ஆம் வகுப்பத்தில் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, அவன் என்ன பண்ணுற குழந்தைய 3ஆம் வகுப்பு வெளியே போ, 5ஆம் வகுப்பில் வெளியே போ, 8ஆம் வகுப்பு வெளியே போ, 9ஆவது 12ஆம் வகுப்பு செமஸ்டர் பேட்டர்ன். தரமான மாணவர்கள் வருவாங்கல்ல, அந்த தரம் ஃபில்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா தரமான தரம் சொல்லி நீங்கள் வந்து விளிம்புநிலை மக்களுக்கு கல்வியை பறிக்கிறது தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லை அவங்களுக்கும் விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்கள். எஸ் அதுதானே. அப்போ வந்து என்ன ஆகுனா விஸ்வகர்மா மாதிரி திட்டங்கள் அவனை இடைநீற்றல் செஞ்சு கல்வி வளாகத்தை வெளியே துரத்தி விட்டு அந்த சூழல் அந்த NEP டாக்குமெண்ட்லேயே இருக்குது. அந்த கிராமப்புற சூழல் இருக்கிற வொகேஷனல் ட்ரைனிங் ஏற்ற மாதிரி அவங்கள சொண்டு சேர்க்கறது. மறுபடியும் இவங்க குலக்கல்வி திட்டத்துக்கான வழிமுறைகளுக்கான முறையை வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக கொடுக்கறது தான் NEPயோட அப்ஜெக்டிவாக இருந்தது. ஓகே சரிங்க சார், NEP கூட வேணான்றீங்க. பட் PM ஸ்ரீ மாதிரியான ஸ்கீம் ஏற்கனவே நவோதயா உள்ளே விடமாட்டோம், PM ஸ்ரீயும் வரும்பொழுது இல்லை இன்னும் நல்லா டெவலப்டு ஸ்டேட் இன்னும் நல்லா டெவலப் ஆகட்டுமே. சிம்பிள் தோழர். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க வந்து 7.5% இடஒதுக்கீடு வந்து வெறும் மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, இப்போ வந்து தொழில்நுட்பம் பொறியியல் கல்லூரி எல்லாம் கொடுத்துட்டு பசங்க வந்து காலேஜுக்குள்ளே நுழையிற வச்சிடும். இப்போ வந்து சில பசங்க நல்லாவே ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி அரசாங்க பள்ளிகளில் தமிழ்நாடு அரசாங்க பள்ளிகளில் கடந்த 4 வருடங்களில் 1000 பேர் சென்ட்ரல் யூனிட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சென்ட்ரல் யூனிட்ஸில் வந்து போயிருக்காங்க. 1000 பேர். இப்போ சர்வதேச அளவில் 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணி பல்வேறு கட்டுமானங்கள் வளப்படுத்தி இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து AI சாஃப்ட்வேர் அப்புறம் நான் வந்து ஒரு இந்த லேப் கூட ஓப்பன் பண்ணி STEM லேப் கூட ஓப்பன் பண்ணியிருக்கோம் அரசாங்க பள்ளியில் குழந்தைங்களுக்கு ஃபயர் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா நீங்கள் அந்த குழந்தை வந்து எந்த சமூக விளிம்புநிலையிலேருந்து வந்திருக்கு உள்ள அந்த குழந்தைய வந்து அழகாக வந்து 8ஆம் வகுப்பு வரை கிராஸ் பண்ண வச்சு 12ஆம் வகுப்பு கிராஸ் பண்ண வச்சு கல்லூரி பட்டதாரியாக்கி அவங்க வந்து எலிஜிபிலிட்டி ஆக்கிடுறோம். இப்போ ஒரு 3 தலைமுறையாக படித்த ஒரு 5 தலைமுறையாக படித்த ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கான நாலேஜ் அப்பயே பிரைட் லைட் எரியும். ரைட்டா? ஒரு 2500 வருஷமாக அழுத்தின சமூகத்திலேருந்து பெற்றோர்கள் வந்து முதல் தலைமுறையாக இருப்பாங்க, இல்லை தினக்கூலியாக இருப்பாங்க, 8ஆம் வகுப்பு வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு 3ஆம் வகுப்புடைய பாடங்கள் 3ஆம் வகுப்பில் ஏறாது. அவங்களோட பிரைட் லைட் எப்போ பிளிங்க் ஆகுனா சில பேர்
12th ஸ்டாண்டர்ட் சில பேர் இப்போ பிரைமரி ஸ்கூலில் நல்லா படிக்க மாட்டான்ப்பா, ஆனால் 12th வந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டான்ப்பான்னுவாங்க. சரி, அவன் காலேஜில் ஸ்கூல் லைஃப் வேஸ்ட்டாக இருந்தான்ப்பா, ஆனால் காலேஜ் லைஃப் ஷைன் பண்ணான்ப்பான்னுவாங்க. அப்போ அவன் ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் படிக்க மாட்டான்ப்பா, ஆனால் வேலையில் வந்து சேரும் போது அவன் அறிவு வேறு லெவலாக இருக்குப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவன் பிரைட்னிங் கர்வை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனை எல்லா விதத்தையும் எலிஜிபிலிட்டி ஆக்கி அவனை ஷைன் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட மாடல். நீங்களே பார்த்துங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரிசையாக எடுத்துக்கிறேன். மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் வீரமுத்துவேல், இப்போ இருக்கிற நாராயணன், இல்லை இருக்கிற சிவம். Did they shine in the primary school? Did they shine in the secondary school? Did they shine in their college levels? எப்போனா அவங்க ஷைனிங் வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வருது ஷைனிங். அப்போ போஸ்ட் கிராஜுவேட் லெவல்லேருந்து அவங்க வந்து எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க எங்கே ஷைன் ஆகிறாங்க? இஸ்ரோவில் வந்து ஷைன் ஆகிறாங்க. அவங்க குமுலேட்டிவாக இருந்த நாலேஜ். அப்போ மயில்சாமி அந்த என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கிராமப்புற சூழலில் நான் பள்ளி கல்வி இருக்கும்போது தண்ணி பூமியில் இருக்கும்போது பூமியிலேருந்து பிரிஞ்ச பகுதி வந்து நிலவில் தண்ணி இருக்குமான ஒரு சந்தேகம் அப்போ எனக்கு காமன் சென்ஸ் எனக்கு. ஏன்னா பூமியும் நிலவும் பக்கத்து தானே, இங்கேருந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதி தானே. அப்போ இங்கே தண்ணி இருக்கும்போது ஏன் அங்கே தண்ணி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு கிராமப்புற சூழலில் ஏற்பட்ட சிந்தனையை வந்து அதை சயின்டிஸ்டாக மெருகேற்றி உருவாக்கி இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆக்கி சேட்டலைட் அமைச்சு அது வாட்டர் டிடெக்ஷன் கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலக சாதனை பெற்ற ஈகோ சிஸ்டம் தான் தமிழ்நாடோட டிராவிடியன் எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம். மேக்கிங் தெம் எலிஜிபிள். உங்களோட சிஸ்டம் தரவு அப்படின்னு சொன்னீங்க, தரம் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த தரம்னால எத்தனை இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை உங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நவோதயா ஸ்கூல்ஸ் உருவாக்கியிருக்கு? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். Tell me one ISRO scientist from Navodaya school. சொல்லுங்கள். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம 500 கோடியில் 1000 கோடி டெல்லி எய்ம்ஸ் மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், நான் படித்த காலேஜ் 350 வருஷம், கேஎம்சி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் எடுத்துங்க, இங்கே இருக்கிற மெடிக்கல் ஸ்கூல்ஸ் எடுத்துங்க, நீட் டிக்கெட்லாம் கிடையாது, ரைட்டா? 12ஆம் கிடையாது. அப்போ 12ஆம் வகுப்பு அடிப்படையில் உள்ளே போனாங்க. இப்போ வந்து எய்ம்ஸ் அப்பத்துலேருந்து இன்றைக்கி சொன்ன தரம் இன்னவுஸ் தரம்லாம் வச்சுருந்தாங்க. வேற அளவு இன்னவுஸ்னா நீ யூஜி எய்ம்ஸாக இருந்தால் பிஜி எய்ம்ஸ் உனக்கு ஈஸியாக சீட் கிடச்சிரும். எய்ம்ஸ் வாத்தியார் அவங்க எய்ம்ஸ் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த பாட ஆசிரியர் என்ன மாதிரியான எக்ஸாம் பிஜியில் கேட்பாரு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தெரியுது இன்னவுஸ் கிரைட்டீரியாலாம் இருக்குது. 56% டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் உற்பத்தி பண்ண மக்கள் வரி பணத்தை உற்பத்தியான ப்ராடக்ட்ஸு இந்தியன் ஹெல்த் சிஸ்டத்திலே கிடையாது. யூகே யூஎஸ் ஹெல்த் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அரசாங்க மருத்துவக் கல்லூரி படித்த தமிழ்நாடு அரசாங்க மருத்துவக் படித்த மாணவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் சிஸ்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து 19 மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், 19 டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஏன் உற்பத்தி பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட டிராவிடியன் எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம் வந்து அவங்கள வந்து வட்டார ரீதியாக மருத்துவத்தில் படித்து அரசாங்க மருத்துவ சேவரத்துக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி ரீட்டைன் பண்ணுறோம். எய்ம்ஸில் படித்த டாக்டர்ஸ் எத்தனை பேர் உத்தரப்பிரதேஷ் பிரைமரி சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேஷ் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸும் சீஃபாக இருக்காங்க. நான் கேட்குறேன் சார் இன்னொன்று. ஸோ நீங்கள் அந்த தரம் என்பது எதை குறிக்குது? அப்போ வந்து தரம் என்பது நான் படித்த கல்வி எனக்கு மட்டும் இல்லை, நான் படித்த கல்வி எனக்கோட வயிற்றுப்பழப்புக்கு மட்டும் இல்லை, நான் படித்த கல்வி என்னை சார்ந்த சமூகத்துக்கு பயன்பாடு உள்ளதா இருக்கிறதா என்பதுதான் தமிழ்நாட்டோட சமூக நீதியான மாடல். இட்ஸ் a give back சிஸ்டம். இங்கே படிக்கிறாங்க, இங்கேயே வேலையும் செய்கிறாங்க, அதுக்கு உண்டான சூழல் இருக்குல்ல. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற தரம் இவங்களை என்ன பண்ணுது? ரைட் சார். இப்போ தாய்மொழி கல்வி தானே வலியுறுத்துது. தாய்மொழி கல்வியில் படிக்கிறது நல்லது தானே, அதையும் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ வந்து தாய்மொழி கல்வியில் போர்வையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ மும்மொழி கொள்கைன்றாங்க. மும்மொழி கொள்கை பயன்படுற இந்தி பேசும் மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் பிரிச்சுங்க. அப்போ முதல் மும்மொழி கொள்கை வரும்போது நாங்கள் இந்தி பேசும் மாநிலம், ஓகே, இந்தி ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி, மூணாவது மொழி என்ன? ஏதோ சூஸ் பண்ணிப்பாங்க. தமிழ் சூஸ் பண்ணுவாங்க, தெலுங்கு சூஸ் பண்ணுவாங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இருந்தது. எங்கன்னா இந்தி பேசும் மாநிலம் ஆரம்பத்தில் ஹரியானாலேயே தமிழ் தான் இருந்துச்சு. அப்போ ஸ்லோவாக என்ன பண்ணாங்க, அதை வந்து விட்ரா பண்ணிடுறாங்க. ஓகே, ஸ்லோவாக அதை டைல்யூட் பண்ணிடுறாங்க. ப்ரிஃபரபிளி சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ன்ற ஆக்டை வந்து அவங்க ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி நிறுத்திடுறாங்க. ஸோ அப்போ இந்தி ஒட்டிய சமஸ்கிருதம் இல்லைன்னா ஆங்கிலம். இப்போ சரி, ஒழுங்காக ஆங்கிலமாக சொல்லி கொடுத்தாங்களா அங்கே இருக்க இந்தி பேசுகிற மாநிலத்தில்? நீங்கள் வந்து இப்போயே எடுத்துக்க தொடர். இப்போ ஒரு 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 நியூட்ரலாக பார்க்குறா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண வரான்.
எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் அவன் என்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறான்? சதர்ன் பார்ட்டில் மேக்ஸிமம். ஏன் நார்த் இந்தியனில் அவன் ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க மாட்டேங்கிறான்? இங்கிலீஷ் மேபி. உனக்கு மும்மொழி கொள்கைலாம் இல்லை, ஒரு மொழி கொள்கை தான் நீ சொல்லிக் கொடுத்துருக்க. அப்போ நீ ஹிந்தி மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துருக்க. ஆனால் கடந்த வருஷம் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் 65% ஹிந்தி சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிறாங்க. அந்த நியூஸை படித்தீங்களா இல்லையா? அப்போ நீ இந்திய உருப்படியாக அங்கே சொல்லிக் கொடுக்கல. இங்கே நம்ம தமிழ்நாடு SSA ஃபண்டில் 2150 கோடி கொடுங்க எங்களுக்கு பயணம் இருக்குன்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் 63,000 கோடி ரூபாய் செலவு செய்யாமல் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது SSA ஃபண்டு. கொடுத்த காசையும் செலவு. எஸ், 6,300 கோடி ரூபாய். இங்கே 2,150 கோடி ரூபாய் கேட்குறோம், அங்கே 6,300 கோடி ரூபாவை செலவு பண்ணல. ரைட் சார். இப்போ இப்படி யோசிச்சு இப்போ அப்போ நீ வந்து மும்மொழி கொள்கைன்னு நீ சொல்லும் போது அது மும்மொழி கொள்கை மாநிலத்துக்கு இல்லை, அது ஒரு மொழி கொள்கை தான். இங்கே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வருவோம். அப்போ சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு குழந்தையோட கற்றல் திறன், ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நீங்கள் மருத்துவ ரீதியாக பேசுகிறேன். அவனை 3 வயசு குழந்தைய கூப்பிட்டு போய் அவன் தாய்மொழியில் வந்து வளர்ந்துருக்கான். அவன் கர்ப்பப்பையில் இருக்கும்போதே அவங்க அம்மாவோட அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட அம்மாவோட குரல் கேட்டு தாய்மொழி வளருது. தாய்மொழி தான் சிந்தனை வருது. எனக்கு பசிக்குதுன்னா என் தாய்மொழி தான் வரும், பயம்னா தாய்மொழி தான் வரும், கோவம்னா தாய்மொழியில் தான் வரும். என் சிந்தனை நான் யோசிக்க நான் பேசுகிறேன், இந்த வார்த்தையை பேசுகிறேன், தாய்மொழி தான் மூளை ப்ராசஸ் பண்ணும். அதுக்கான தாய்மொழியை வளர்த்தெடுக்கிறதுக்கான அடிப்படை 1. 2, இப்போதைக்கான தேவைகள். அப்போ வந்து என்ன சமூக பொருளாதாரத்தை உயரத்துக்கான தேவைகள் இருக்கும்போது விச் இஸ் எ பெட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய டோராக இருக்கிற இங்கிலீஷ் இருக்கும்போது சின்ன டோராக ஹிந்தி எதுக்குன்னு பேர். எங்கேயோ இருந்த இங்கிலீஷ் உங்களுக்கு ஓகே, ஹிந்தி வேணாம். நம்ம நாடு எங்கே இருந்தோம் இங்கிலீஷ் இல்லை. இப்போ இங்கிலீஷ் காலனியாக இருந்த ஒரு வேர்ல்டில் வந்து என்னோடய மெடிசன், என்னோடய லா, என்னோடய சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எனக்கு இங்கிலீஷ் இருக்கும்போது நான் வந்து தமிழையும் அந்த குழந்தைக்கு சுமையாக இருக்கும்போது இங்கிலீஷ்லாம் 2 மொழி கொள்கை கற்றுக் கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1967 பேரறிஞர் அண்ணா கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்ஸை இப்போ 2023 பார்க்குறோம். அப்போ 2023 அவுட்கம்ஸை பார்க்கும்போது சமூக நீதி கொள்கையுடன் மொழி கொள்கையுடன் நீங்கள் வந்து டைட்டில் பார்க் சிக்னலில் வண்டியை நிறுத்திடுங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இறங்குவாங்க, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவாங்க. அங்கே பெண்கள், சிறுபான்மையர் பெண்கள், சமூக விளிம்புநிலை பெண்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள் கிராஸ் பண்ணுவாங்க இந்த பிரிட்ஜை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக. அதே சமூக விளிம்புநிலையில் உள்ள மும்மொழி கொள்கையை கடைபிடித்த உத்தரப்பிரதேஷ், பீகார் மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கிற கீழே பிரிட்ஜில் கட்டட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைனமிக்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட மும்மொழி கொள்கை நீங்கள் வந்து உங்களை வந்து உயர்த்தும், உங்களை பெரிய ஆளாக அறிவாளியாக மாற்றோன்னு சொல்கிற கான்செப்டை வந்து எல்லா சமூக பொருளாதார குறியீடுகளுக்கு நான் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். தமிழ்நாடோட இருமொழி கொள்கையும் சமூக நீதி கொள்கையும் பிணையப்பட்டனால் தமிழ்நாடோட மனிதவள குறியீடுகளும் பெர்காப்டா இன்கமோ இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலையும் நான் மற்ற ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் கம்பேர் பண்ணுங்க, பீகார் கம்பேர் பண்ணுங்க. ஏன் அங்கேயே போறீங்க? வேற எங்கே போட சொல்றீங்க? நம்ம இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா நல்லது தானே. அதான் தோழர், இங்கே சுமையா மொழியை வந்து திணிக்கிறனால என்ன அவுட்கம்ஸ் அசஸ் பண்ண போகுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கான காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் வந்துச்சு தோழர். இப்போ வந்து இப்போ இருக்கிற செயற்கை நுண்ணறிவில் லாங்குவேஜ் இப்போ எதுவும் பேரியரே கிடையாது. அழகாக நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் தமிழ் படத்தை நீங்கள் ஹிந்தியில் பார்க்கலாம், மலையாளத்தில் பார்க்கலாம். டெக்னாலஜி ஹஸ் ரீப்ளேஸ்ட். கரெக்டாக இல்லையா? நான் எதுக்கு இதுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படம் பார்க்கறதுக்காகவும் நான் எதுக்கு நான் ஹிந்தி தமிழ்நாட்டை விட்டு நம்ம வெளியே போய் வேலை செய்யணும்னா ஹிந்தி வேணும்ல. போகிறோம். இப்போ கூகுள்லேயே இல்லை லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு போங்க. வை லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்கும் ஒரு இஷ்யூ வரும்போது பண்பாட்டு தளத்தில் மொழியை வந்து கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மொழியை நம்ம வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிறோம். சார் இன்னைக்கு உலகத்தோட கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் அதிகமாக. அப்போ என்ன பண்ணுறாங்க? அல்ல பின்தங்கல தோழர். இப்போ ஹிந்தினால எந்த வகையான வெளிப்பாடும் கொண்டு வர முடியாது. ஹிந்தி வந்து 67 வருஷமாக ஹிந்தி சொல்லி நம்ம வந்து அடிமைப்படுத்துகிற விஷயம் வேலைக்காவது. தமிழ்நாடு ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிளாக இருக்குன்னு காட்டிட்டு நான் ரூல்ஸை வந்து பெண்ட் பண்ணுறேன் தோழர். அந்த ரூல்ஸ் என்ன பெண்ட் பண்ணுறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கேப்சர் பண்ணி நான் வந்து ரூல்ஸை வந்து உங்கள் மேலே திணிக்கிறேன். என்ன திணிக்கிறேன்? ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஜோனல் எக்ஸாம்ஸ் இருக்கணும். நீ தமிழ்நாட்டில் தானே வேலை செய்ய போகிற, நீ தமிழ்நாடு தானே பார்க்க போகிற. அப்போ நீ தமிழ் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தமிழ் எக்ஸாம் ஒன்று இருந்தது, இப்போ அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜோனல் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ்னால்
தே ஷுட் டேக் ஒன் தமிழ் பேப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தது. அப்போ ப்ரிடாமெண்ட்டாக அந்த கம்யூனிட்டியை சர்வ் பண்ணுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர்களாக இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேன்னா தமிழ்நாட்டுக்காரங்க, கர்நாடகாரங்க இருந்தாங்க, விச் இஸ் லாஜிக்கல். இப்போ நான் ஒரு பேங்கிங் செக்டரில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோன்னா அந்த மொழி வட்டார மொழியை கற்றுக்கிட்டுக்கான விஷயங்கள் இருந்தது. அப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் லிமிட்டட் பீப்புள், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் சொல்லுவங்களுக்கு அவங்க குழந்தைங்களோட சிலபஸை இன்னொரு பள்ளி இப்போ இன்டர்நேஷனல் சிலபஸ் கற்றுக்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து என்னோட அஜெண்டாவை நான் திணிக்கிறதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஒரே மாதிரி படிக்கிறது நல்லது தானே? ஒரே மாதிரி படிக்கிறது என்ன புரியல. ஒரே மாதிரி எதை ஒரே மாதிரி படிக்கிறது? சிபிஎஸ்சி தான் ஒரு சிறந்த கல்வி நிலை அப்படின்னு இப்ப பொது பார்வை இருக்குல்ல, அந்த பொது பார்வை அரசு பள்ளி மாணவர்களை பின்தங்க வைக்கிறோமோ. அது என்னாச்சுன்னா, ஓகே நீட் சிலபஸ் சிபிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நீட் சிலபஸ் சிபிஎஸ்சி போர்டு தான் கண்டக்ட் பண்ணிட்டு முதல் 3, அப்போ தான் என்டிஏ மாறிச்சு. அப்போ எல்லா வியாபார நோக்குள்ள பயன்பட்ட பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு அடாப்ட் பண்ணாங்க. இப்போ கடைசியில் சிலபஸ் தான் மேட்டர் கிடையாது, கோச்சிங் கிளாஸஸ் தான் மேட்ரு. ஸோ 6 to 12 ஸ்டாண்டர்ட் வந்து கோச்சிங் கிளாஸஸ் போட அவன் எந்த ஸ்கூல் படித்தாலும் நான் பெஸ்ட்டு கோச்சிங் கிளாஸஸ் போய் இப்போ நீங்கள் 10,000 15,000 வர்த்தக மார்க்கெட், கோடி வர்த்தக மார்க்கெட்டாக கோச்சிங் மாஃபியா உருவாயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ எல்லாமே சிலபஸ் மேட்டர் இல்லைன்னு இன்னொன்று ஒரு லெவல் என்ன போகிறாங்கன்னா, இனிமேல் சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் இல்லை, இன்டர்நேஷனல் சிலபஸ் நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இன்டர்நேஷனல் சிலபஸ் தான் அவன் வெளிநாடுகளில் போய் எங்கே வேணாலும் போய் படிச்சுப்பான். ஸோ இன்டர்நேஷனல் சிலபஸ்க்கு ஸோ அங்கே வந்து சிலபஸை மாற்று வர்த்தக நோக்கம் தான் அங்கே வந்து டிட்டர்மைன் பண்ணுது தோழர். இங்கே சிபிஎஸ்சி சிலபஸ் பெட்டர்னு கான்செப்ட்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு. இப்போ 2 வாதம் வைக்கிறாங்க சார். ஒன்று, திமுகவினர் நடத்தக்கூடிய, திமுகவினுடைய அமைச்சர்களோ அல்லது பெருந்தலைவர்களோ நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் இவங்க மும்மொழி கொள்கை வைக்கிறாங்க, இந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொன்று திமுக அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதும் அவங்க வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரண ஏழை ஒரு அரசியல் கட்சிகளை வந்து கல்வியாளர்கள் சொல்றது, கல்வியை வைத்து கல்லூரி நிறுவனம் வெறும் திமுக சார்ந்த மட்டுமே தான் ஏதோ விமர்சனம் வருது. ஆனால் பொதுவாக பாஜக சம்பந்தப்பட்டவங்க கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க, அதிமுக கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க, எல்லாரும் கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு அரசாக செயல்படுற அரசு வந்து தன்னோட தீர்க்கமாக தன் மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் தீர்க்கமான பார்வையில் இருக்குது. இப்ப அந்த தீர்க்கமான பார்வையில் இருக்கும் போது அப்ப அரசு பள்ளிகளில் பசங்களை முன்னேற்றத்துக்கான விஷயங்களை வந்து ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சலோ இல்லை தனியார் மயமான கொள்கைகளோ இல்லை அதை தளர்வு ஏற்படுத்த நடவடிக்கைகளோ இல்லையே. இப்போ என்னாச்சு, இப்போ நீங்கள் வந்து 20,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, இல்லம் தேடிய கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், 20 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் என்று எல்லா ஸ்கூல்ஸையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி 7.5% இடஒதுக்கீடு, உள்ள ஒதுக்கீடு, பிறகு அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள், அவங்களுக்கு தேர்ச்சி பெறதுக்கான நான் முதல்வன் திட்டம், இது எல்லாமே அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைங்களுக்கு பண்ணுற திட்டங்கள் தான். அப்போ அரசாங்க பள்ளியில் பண்ணுற திட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முழு வீச்சில் வந்து கல்வி தளத்தை அரசாங்க பள்ளிகளை வந்து மெருகேற்றி இன்னைக்கு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி திட்டங்கள் வேற எந்த மாநிலத்திலையும் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. டெல்மி, நான் இவ்வளோ வருஷப்படுத்தின ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒரு பள்ளிகள் பிற மாநிலங்களில் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுங்கன்ற. நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் அடாப்ட் பண்ணல, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஆமாம் தோழர், நாங்கள் வந்து உணர வைக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரியார் பார்வை இருக்குது தோழர். அப்போ அந்த பெரியார் பார்வை வந்து யார் வந்து நேரடியாக மறைமுகமாக மனு தர்மத்தை திணிப்பா, யார் வந்து மொழி ரீதியாக ஆதிக்கம் செலுத்துவா, யார் வந்து இதிகாசம் கொண்டு மடமைத்தனது உன்னை வந்து அடிமைப்படுத்துவா, யார் வந்து உன்னை மாநில உரிமைகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுவா, யார் வந்து உன்னை வந்து 2ஆம் தரம் குடிமகத்துக்கான ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குற தன்மையை பண்ணுவான்னு எங்களுக்கு சிலபஸ் உணர வைத்துட்டனால தான் எங்களோட பார்வையை வந்து இவங்களை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. 65 இல்லை, இது 2025 இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். 65ல் கூட நாங்கள் வந்து சமூக பொருளாதாரத்தில் பெர் கேபிட்டா இன்கம் வந்து பீகார் மாநிலத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் சமமாக இருந்தது 65ல். அப்போ இதெல்லாம் உணர்ந்து நாங்கள் செயல்பட்டு அரசாங்கத்திட்ட வகுத்து இப்போ 2025 1,80,000 இந்த கான்ட்ரிபியூட்டிவ் ஸ்டேட், ட்ரைனிங் ஸ்டேட் கிடையாது, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட்டிவ் ஸ்டேட் 2013 2014 2020 வச்சுக்க 6.2 லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரிகளாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஸ்டேட். அப்போ நாங்கள் வந்து ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மனிதவள குறியீடுகளில் வந்து முதலீடு செஞ்சு
அவங்கள வந்து ஒரு கிராமப்புற ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்களை வந்து பெண்களை சமமாக அவங்களுக்கு வந்து வட்டார ரீதியாக கல்வி அறிவு கொடுத்து கல்வி பாலத்துக்கு கொண்டு வைத்து அரசாங்க கலைக்கல்லூரி, அரசாங்க மருத்துவக் கல்லூரி, அரசாங்க பொறியியல் கல்லூரி கொடுத்து அவங்களுக்கு எல்லா வகையான இடஒதுக்கீடு கொள்கையை கொடுத்து அவங்கள வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணுறதுக்கு வழிமுறைகள், 12ஆம் வகுப்புலேருந்து கல்லூரி சேர்க்கறதுக்கான வழிமுறைகள், அவங்கள பட்டதாரி மேல் பட்டதாரி உருவெடுத்து அந்த ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அது அரசாங்க வேலைவாய்ப்பும் சரி தனியார் வேலைவாய்ப்பும் சரி அவங்கள ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அறுவடை பண்ணி வச்சுட்டு சிஸ்டத்தை வந்து நீ ஒரு இந்த ஃபார்முலாவை ஏன் மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு துப்பு இல்லை. நான் ஒரு டோனி பேரோட இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு மாடல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு மாடல் ரெடி பண்ணுறாங்க. என்ன மாடல்னால் அங்கே வந்து கிளான் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எப்படி கொண்டு போகலான்னு பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சவுத் இந்தியா ஸ்டேட்லேயே தமிழ்நாடோட டிராவிடியன் எஜுகேஷன் மாடல் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பரிந்துரை பண்ணுறதுக்கு ஒரு மேலை நாட்டை ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குது. ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு 8 கோடி மக்களை வந்து 4-6 கோடி மக்களை வந்து சமூக பொருளாதாரத்தில் உயர்த்தின மாடல், சமூக நிதியோட இருமொழி கொள்கையோட ஒரு விளிம்பு நிலை மக்களை உயர்த்துக்கான சக்ஸஸ் மாடலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதுதான் ரிப்ளிகேட் பண்ணணும். அதுதானே காமன் சென்ஸு. அப்போ அதை ரிப்ளிகேட் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலை வந்து தெரியும். உங்கள் மாடல் எங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? டெல் மீ யுவர் டேட்டா. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த என்இபின்ற கான்செப்ட்டு, அந்த எஜுகேஷன் டேட்டா வந்து இங்கே வந்து வாழைப்பழம் கொடுக்குறோன்றாங்க தோழர். முட்டை கூட இல்லை அதில். நீங்கள் படித்து பாருங்கள் என்இபி டிராஃப்ட். வாழைப்பழம் கொடுக்கும். வாழைப்பழம் ஒன்லி காப்ஸ். இன்றைக்கி காலைல எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் ப்ரோட்டீன் நியூட்ரிஷனை அழகாக காப்ஸ் மீலை வந்து மார்னிங்கில் வந்து 20 லட்சம் குழந்தைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் தோழர். நாங்கள் இப்போ தான் வாழைப்பழம் கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன். நாங்கள் முட்டை போட்டிருக்கோம், WHO ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் கொடுத்து முடிச்சிட்டோம் தோழர். நாங்கள் எப்படி வந்து பள்ளி யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு, புக்ஸு கொடுத்தாச்சு, அவங்க டிஜிட்டல் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணியாச்சு, சைக்கிள் கொடுத்தாச்சு. இன்னைக்கு என்ன மாடல் எங்கே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த மாடலை என்இபின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்ன பேசிஸில் எங்கே ஒரு ட்ரைபல் சொசைட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் காமிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் 2020 வரைக்கும் 2022 4 வருஷம் என்இபியை உள்வாங்கின பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கு டேட்டா கொடுங்க தோழர். ஸோ நாங்கள் பெஸ்ட் அதே பாஜக இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற பாஜக தலைவர் பார்த்து கேட்குறேன். நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவ்வளோ தரவுகள் சொல்கிறேன். பிஜேபி ரூல்டு ஸ்டேட் நம்ம ஹெட் வருவோம். பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் எனக்கு வந்து 4 வருஷம் 2020 என்இபி பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் தானே அப்போஸ் பண்ணுற சொல்கிறீங்க. எனக்கு 4 இயர்ஸ் என்இபியோட டேட்டா, என்இபி பிஃபோர் என்இபி ஆஃப்டர் என்இபி எவ்வளோ சக்ஸஸ் எங்கெங்கே சக்ஸஸ் காட்டுறீங்க, எங்கெங்கே என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னென்ன அவுட்புட் என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கே கல்வி வளங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பெனட்ரேஷன் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அசர் சர்வே இருக்குல்ல அதில் வந்து என்ன வகையான ஸ்கேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க தோழர். ஜீரோ. அது மட்டும் ஜீரோல நீங்களும் ஒத்துக்கிட்டா தானே எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில். நான் தான் சொல்கிறேன், நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனி பாலிசி இருக்குது. கர்நாடகா அக்செப்ட் பண்ணல, இப்போ வந்து இவங்க கேரளாவும் அக்செப்ட் பண்ணல. இப்போ வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் சொல்கிறோம், அக்செப்ட் பண்ணாத ஸ்டேட்ஸ் விட்ருக்கு. அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆன ஸ்டேட்ஸில் தான் நான் தரவுகள் கேட்குறேன் நான். இல்லையா? ஓகே. என்இபியில் வந்து பேசிக்காக நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு கேள்வி. என்இபியோட டாக்குமெண்ட்டில் என்இபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா 6% ஆஃப் த ஜிடிபிக்கு எஜுகேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு இருக்கு. இல்லைனா என்இபி இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். 2.5% தாண்டறது இல்லை. பேசிக் கொஸ்டின் கேட்குறேன் நான். உங்கள் என்இபி டிராஃப்ட் தானே சொல்லுது 6% ஆஃப் ஜிடிபியை வந்து நீங்கள் எஜுகேஷன் டெவலப் பண்ணணுன்னு. எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்போ என்இபி மூலம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நான் சொல்லிட்டா? என்இபி மூலம் மாநில அரசுகளோட அதிகாரத்தை பிடுங்கியிருக்கீங்க. நேஷ்னல் அக்ரிடிஷன் கவுன்சில் உருவாக்குவோம். அப்படியே என்இபி பார்த்தீங்கன்னா என்ஐசி பார்த்தா இது வந்து அக்ரிடிஷன் கவுன்சில், பீப்புள் டிரான்ஸ்பரண்ட் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸர் காலேஜ். இப்போ என்ஐசியில் 13 அதிகாரிகள் உங்கள் அரசு ஒன்றிய அரசு ஊழல் குற்றச்சாட்டில் தூக்கியிருக்கு. நியூஸ் வந்ததா இல்லையா? என்ஐசியில் ஊழல், நேஷ்னல் அக்ரிடிஷன் கவுன்சிலில் ஊழல்னு வந்ததா இல்லையா? என்ன கிழிச்சிருக்கீங்க? ஊழல் நிர்வாகம். இப்போ நாங்கள் வந்து நுழைவுத் தேர்வுகள் நடத்திருக்கோம். எத்தனை நுழைவுத் தேர்வு ஒரு உருப்படியான நுழைவுத் தேர்வு நடத்திருக்கீங்களா? எத்தனை என்டிஏ, எத்தனை கான்ட்ரவர்சிஸு, எத்தனை ஊழல்கள், எத்தனை ஒரு ஸ்டேட்டில் வந்து கார்ட்டல் உருவாகி அவன் எக்ஸாம் வந்து வாழ்வாதார பிரச்சனையாகி
நடந்திருக்கா? உருப்படியாவது நடந்திருக்கா சொல்லுங்கள். சரி, நாங்கள் லாங்குவேஜ் மாடல் சொல்லிக் கொடுப்போம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து நாங்கள் ஒரு குழந்தைக்கு ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து சில இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்ஸு, அப்புறம் ரீஜனில் ஒரு குழந்தை வந்து 6 லாங்குவேஜை படிக்கணுமா 3ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்புலேருந்து? பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்குமா? சொல்லுங்கள். 4 years ஆஃப் யுவர் NEP எக்ஸ்பெரிமெண்ட், 4 years ஆஃப் யுவர் பேடாகாகி ரன் பண்ண பிஜேபி ரூல் ஸ்டேட்டோட டேட்டா கொடுங்க. நான் காப்பிக்கிறேன். ஹிந்து டேட்டா பாயிண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 2019க்கும் 2024க்கும் கோவிட்க்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்மாலர் ஸ்டேட். உடனே டேட்டா கேரளா ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் இமாச்சல், தேர்ட் வந்து தமிழ்நாடு. கேரளா ஸ்மாலர் ஸ்டேட். லார்ஜஸ்ட் ஸ்டேட் மாடலை பார்த்து தமிழ் தான் இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 1 பர்சன்டேஜஸ் காட்டுறேன். அந்த டேட்டா பாயிண்டில் வந்து நம்மளோட பெரிய ஸ்டேட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. நம்ம 4th 6th என்ரோல்மெண்ட்டாக இருக்கட்டும், 10th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் என்ரோல்மெண்ட்டாக இருக்கட்டும். மொத்தமாக இப்போ ஹிந்தியை அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள. ஹிந்தி எங்கப்பா? நீ தாராளமாக கற்றுக்கலாம். இல்லை அந்த மாதிரி கேட்கல. ஸ்கூலில் எங்க மொழியா 3வது மொழியா? அதான் சொல்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஹிந்திக்கு தாராளமாக வந்து கற்றுங்க. இங்கே வாங்க, நான் ஹிந்தி பிரச்சார சபை 1000 அங்கே சொல்கிறேன் சார். ஹிந்தி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில், மாநகராட்சி ஸ்கூலில் ஒரு ஸ்டேட் பாலிசியா 3வது மொழியா ஹிந்தியோ ஒரு எனி அதர் லாங்குவேஜ்? இப்போ வந்து ஸ்டேட் பாலிசியாக இந்தியை வந்து கொண்டு வரனால என்ன அவுட்கம் நீங்கள் கொடுக்க போறீங்க சொல்லுங்கன்ற. நான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதான் எப்படி ஆகாதுன்றீங்க? உத்தரப்பிரதேசத்தில் இங்கே நோக்கி வரானே பாவம், அவனை பார்த்தா இங்கே வந்து டைல் வேலை பார்க்கறதுக்கும் பானிபூரி விற்கிறதுக்கும் தான் வராங்க. வேற என்ன அவுட்க்கு வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு? நம்மளும் தானே வேலைக்கு வெளிநாடு போகிறோம். இதே மாதிரியான வேலை. அது ஹிந்தி கற்றுக்கலாம் போல இல்லை. ஓகே, சொல்லுங்க. ஹிந்தி கற்றுக்கலாம் போல இல்லை நாங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு நான் அதான் சொல்கிறேன் சார், இது அனுமதிக்கலைன்னா காசு தர மாட்டாங்களா? 2500 கோடி. அதுதான் பிளாக்மெயில். இந்திய கூட்டாட்சியத்துக்கு எதிர்ப்பு. நீங்கள் காசு கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன எங்களை தள்ளுறீங்க? எந்த நிலைக்கு தள்ளுறீங்க? காசு வந்துச்சுன்னா எஜுகேஷன் சிஸ்டம். அதான் சொல்கிறேன். நீங்கள் காசு கொடுக்கல. நான் சொன்னேனே, நாங்கள் வந்து ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு, இந்த இந்த கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட்டரி ஸ்டேட்டு. எங்களோட டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ஷன்ஸை பாருங்கள். எங்களோட ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை பாருங்கள். அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸும் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் எப்படி வந்ததுன்னா, நாங்கள் இங்கே இருக்கிற மானுடத்தில் இன்வெஸ்ட் பண்ண, எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணது, ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணது, இங்கே இருக்க ஈகோசிஸ்டம் ப்ரொவைட் பண்ணால தான் நாங்கள் எங்களோட டேக்ஸ் பே பண்ணாத இண்டிவிஜுவல்ஸை டேக்ஸ் பேயிங் இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் மாடல் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டேட்டை வந்து நீ பிளாக்மெயில் பண்ணுறது லாஜிக்கான்னு யோசிங்க. நன்றி சார், உங்களோட நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.